குமார் சகோ ஹாய்மா, வணக்கம். ஹாய், வாங்க, வெல்கம் டு மை லைவ். இனிய காலை வணக்கம். குமார் சகோ, செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன். சேவல் கூவும் காலினே பாடலை நான் கேட்டேன், பாடலை நான் கேட்டேன். செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியை நான் கேட்டேன். சேவல் கூவும் காலை நேர் பாடலை நான் கேட்டேன். அன்பராஜன் ப்ரோ ஹாய், குமார் ப்ரோ சொல்கிறாங்க. என்ன சகோ காலையில் இந்த சாங்கு குமார் சகோ, ஆஹா, என்னுடைய ரசனை அப்படியே புரிஞ்சுக்கிற ஒரே ஆள் எங்கள் நிஷாமா மட்டும்தான். ஏன்னாச்சு? குமார் சகோ, அன்பு அண்ணா வணக்கம் சொல்கிறாங்க. அன்பு அண்ணாவா? தண்ணியை தெளிச்சு விட்டாரா பிள்ளைகளுக்கு? என்னடி தங்கம், எதுக்கு இப்படி தண்ணியை தெளிச்சு விட்றீங்க பிள்ளைங்க மேலே? குமார் சகோ, காலையில் பாடாமல் ராத்திரி பாட சொல்கிறீங்களா? இல்லை இல்லை, நைட்டு 1 மணிக்கும் பாடலாம். நல்லா இருக்கு பாட்டு. இல்லை, நைட்டு எதுவும் முருகன் பாடலாக இருந்துச்சு, அதான் கேட்டேன். அன்புராஜன் சிரிக்கிறேன். பாட்டு எப்போ பாடினா என்ன, எப்போ கேட்டா என்ன குமார் சகோ? கரெக்டாக அந்த பாட்டு. அன்புராஜன் ப்ரோ என்ன சிரிக்கிறீங்க? வேறு பாட்டு போடுங்க. அந்த பாட்டு போடுங்க. குமார் சகோ, மேக்னெட் மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கிறீங்க. தேங்க்யூ. ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி ரசனையை கொடுக்கணும்ல. ரசிகர்களுக்கு ஏற்ற ரசனையை புரிஞ்சு அவங்களுக்காக அவங்க கேட்குறத பாடணும். அதுதான் உண்மையான. நம்மளும் ரசிக்கிறோம்ல, அதனால் எனக்கும் ஆர்வம் இருக்குது பாடல்கள் மேலே. அதனால் மேட்ச் ஆயிடுது. கேட்டோன்னே கப்புன்னு பிடிச்சிருக்கிற மாதிரி. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தா முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். அன்புராஜன் ப்ரோ, அதுக்கு சிரிக்கலக்கா, அந்த மீனுக்காரர் குசும் பிடிச்சவரா இருப்பார் போல இருக்கு. கேட்டால நினச்சிட்டார்ல, அதுதான் சிரிச்சாக்கா. என்னது போல கேட்டாங்கல்ல, நினச்சிட்டாரு இல்லை.